இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து படித்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேயே நம்ம வந்து ஒரு அரசியல் அனுபவம் இல்லாமல் வெறுமனே சினிமா ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கிற ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு எலெக்ஷன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க இதை வந்து எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறது? இல்லை, இப்போ இந்த கொஷின் வந்து நல்ல கொஷின் தான். இப்போ இதில் அடிப்படையாக நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் இந்த கொஷினை கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை அறியாமல் ஒரு செட்டு வச்சுருக்கீங்க. மேலோட்டமாக தான் மக்களாட்சியை புரிஞ்சு வச்சுருக்கீங்க. மக்களாட்சிக்கு நீங்களே ஒரு வரி வடிவம் என்ன கொடுக்குறீங்கன்னா, நல்ல மெச்சூரானவங்க தான் ஓட்டு பண்ணணும், மெச்சூரான பாலிசி உள்ளவங்க தான் வாக்களிக்கணும், நல்ல அறிவுஜீவிகள் தான் வாக்களிக்கணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறீங்க. இது உண்மையில் சரிதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெமோக்ரஸி அப்படின்றது ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம். எப்பயுமே நம்ம ஏற்கனவே அதை வச்சு பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். மக்கள் ஃபீட்பேக் கொடுக்கும்பொழுது, வாக்களிக்கும் போது அவங்க குழாயில் தண்ணி வந்துச்சா, ரோடு போட்டாங்களா, அவங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளோ ஊர் சார்ந்த பிரச்சனைகளோ யார் தீர்த்தாங்க அப்படின்றத பார்த்து அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு மியர் ஃபீட்பேக் தான் ஜனநாயகத்தில் ஓட்டுன்றது. ஆனால் மக்கள் அப்படி கொடுக்காம, நமக்கு பிடிச்சவங்க இருக்காங்களா, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காரா. இப்போ நீங்கள் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் நல்லா இருக்கான்னு ஒரு ஃபீட்பேக் எடுக்கிறோன்னா, நீங்கள் அது ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணும்? இல்லை, இவர் எங்கள் ஊருக்கார் கடை, அதனால் அது நல்லா இருக்கும்ன்றது கொடுக்குற மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி. இல்லை, இது என் ஜாதிக்காரன் நடத்துகிறான், அதனால் இந்த கடையில் பிரியாணி நல்லா இருக்குன்னு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுக்கறது தான் பயாஸ்டு ஃபீட்பேக். இது வந்து எனி ஃபீட்பேக் சிஸ்டத்தில் இருக்கும். இந்த பயாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம். அப்போ ட்ரைனிங் என்ன கொடுக்கணும்னா, பயாஸ் இல்லாமல் கொடுங்க அப்படின்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் டிஎம்கே போன்ற கட்சிகள்லாம் மதவாத சக்திகளுக்கு எதிரான கட்சிகள் அப்படின்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாக்காளர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க விரும்புகிறாங்க. நீங்கள் வாக்களிக்கும் பொழுது மதத்தின் அடிப்படையில் வாக்களிக்காதீங்க, எங்கள் ஆட்சியை பாருங்கள், ஆட்சியினுடைய தரத்தை பாருங்கன்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடுறவங்க மட்டும் ட்ரைனிங் கொடுக்கலனாலும் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது சப்கான்ஷியஸாக உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா, மக்களாட்சிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு போட்டவங்க எல்லாம் அறிவாளிகள், அரசியல் ஞானம் உள்ளவங்க, பயங்கரமாக சிந்திச்சு ஓட்டளிச்சவங்க அப்படின்னும், நீங்கள் பார்க்குற நடை உடை பாவனையில் உங்கள் மனசில் ஏற்கனவே பதிஞ்சுக்க அவங்க ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்காத, எனக்கு கூட என் வயசு கூட இந்த சின்ன பசங்களாம் அப்படின்ற எண்ணத்தில் உள்ள ஹேர் ஸ்டைல்ஸை பார்த்துட்டு அவங்க கொடுத்த வேர்டிக்டை வந்து நீங்கள் வந்து குறை சொல்வது வந்து உங்கள் மக்களாட்சி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். வேறு விதமாக சொல்லணுன்னா, மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு வாக்குரிமை கொடுக்குறீங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களாம் மெச்சூரிட்டி இல்லாமல் போட்டுட்டாங்கன்னா, நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் மெச்சூரிட்டியை ஊட்டுங்க. அது அரசியல் கட்சிகளுடைய கடமை. அதை விட்டுட்டு இது நடந்து முடிஞ்ச தேர்தலை செல்லாதுன்னு சொல்கிறது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுறது தான்.